திமுக ஒரு 24 கட்சி கூட்டணி, அந்த பிஜேபி அதிமுக கொஞ்சம், அப்புறம் நம்ம ஆம குஞ்சு கொஞ்சம், அப்புறம் கட்சியில் நிற்காத சில பேர்லாம் கொஞ்சம், மொத்தம் ஒரு தனி மனிதனை பார்த்து 40 கட்சி ஒன்று சேர்ந்து மிரண்டு போய் நிற்கிறானா அது தளபதி விஜய் அவர்கள் வருகைக்கு பின்தான். ஒரு 2 வயசு குழந்தைக்கு பாதுகாப்பு கொடுக்க துப்பு இல்லை. நேற்று ஒரு பிள்ளை படிக்கிற பிள்ளை எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கு, பாலியல் வன்புணர்வு பண்ணுறதுக்காக போதையை போட்டு வீடு புந்து வெட்டி இருக்கான் திருட்டு பய. இதை பற்றி பேசுவதற்கு உனக்கு எவனுக்கும் துணிவில்லை. கூட்டணி கட்சிலாம் உட்காந்துட்டு எங்களை விமர்சிச்சுக்கிட்டு இருக்க. தளபதி விஜய் அவர்கள் பிஜேபி பி டீம் திரும்ப சொல்றாரு, ஐயா நீங்க ஃபர்ஸ்ட் எம்பி ஆனது பிஜேபியோட அலைன்ஸ்ல இருக்கும் போது தான். அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஹெச் ராஜா ஒரு ஆளுன்னு சொல்லி அவரை சிவப்பு கம்பளம் போட்டு இன்னைக்கு சட்டமன்றத்தை கொண்டு வந்து ஏத்துனது திமுக. நீங்கள் பாபர் மசூதை இடித்த பிறகு கூட்டணி வச்சது திமுக. ஸோ மாத்தி 2 பேரும் மக்களை ஏமாற்றி மக்களை முட்டாள நினைச்சுக்கிட்டு ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தீங்களா, மக்கள் காத்துக்கிட்டே இருந்தான் ஒரு சரியான தலைவன் வரமாட்டானான்னு. பிரபஞ்சம் எப்பயுமே இந்த மாதிரியான சிக்கல் வரும்பொழுது பிரபஞ்சமே ஒரு தலைவனை தேர்வு பண்ணி கொண்டு வந்து நம்ம கண்ணுக்குள்ள நிப்பாட்டும். அப்படி பிரபஞ்சம் தேர்வு பண்ணிய தலைவன் தான் என் தலைவன் தளபதி. அந்த மனுஷன் முன்னாடி அவரை பத்தி அவதூறு அசிங்கமா பேசுறது, ஆள் வச்சு பேசுறது, டேய் ஒரு மனுஷன் அமைதியா இருக்காருன்னா அடிக்க தெரியாத அர்த்தம் கிடையாதா? அந்த மனுஷன் ஊன்னு சொன்னார்னா தமிழ்நாடு என்ன வரும் தெரியுமா உங்களுக்கு? இங்க காவலனும் அவர் தான், கத்தியும் அவர் தான், துப்பாக்கியும் அவர் தான், நாளைக்கு சர்க்காரும் அவர் தான்டா. ஓப்பன் சேலஞ்சா. நீ ஏன் சொல்றா கூட்டம்லாம் ஓட்டா மாறுமான்னு கேட்டதுக்கு பாண்டிச்சேரி பெரிய உதாரணம் ஆயிடுச்சு. தளபதிக்காக ஓட்டு போட வருவாங்களான்னு கேட்டாங்க. இது வரைக்கும் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தேர்தலுக்காக USA, கனடா, கத்தார், சவுதி, மலேசியா, சிங்கப்பூர், கனடா, ஸ்ரீலங்கான் இருந்து உலக நாடுகள் முழுக்க இருந்து தளபதிக்காக 1 லட்சம் ரூபாய் டிக்கெட் செலவு பண்ணி இங்க வந்திருக்காங்கன்னா தளபதிக்கு மட்டும்தான் சாத்தியம். அந்த கூட்டத்தில் இங்க 2 பேர் சாட்சி இருக்கிறாங்க. நீங்க அரபு நாடுகள் இருந்து வந்த கார்த்திக் ஒரு நபரும் இன்னொரு சகோதரி இங்க வந்திருக்கிறாங்க. ஸோ தளபதிக்காக உலகம் முழுக்க எல்லா நபர்களும் வருவதற்கு தயாராகிட்டாங்க. மாற்றம் நிச்சயமாக கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. பொழுது ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன், தளபதி ஏன் பெரம்பூரை தேர்ந்தெடுத்தார் உங்களுக்கு தெரியுமா? பெரம்பூரை ஏன் தேர்ந்தெடுத்தார் தெரியுமா உங்களுக்கு? லோயர் மிடில் கிளாஸ் அதிகமாக வாழக்கூடிய பகுதி பெரம்பூர். அந்த பெரம்பூர்ல நான் களத்துக்கு போயிருந்தேன். அங்க இருக்கக்கூடிய சகோதரிகள் சொன்ன விஷயம் இன்னமும் பார்த்தீங்கன்னா பல வீடுகளில் டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லை. எங்கம்மா போறீங்கன்னா ட்ரெயின் ட்ராக் இருக்குல்ல அது ஓரமாக போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கு தமிழ்நாட்டில் சென்னையில் இந்த மாதிரி நீ வச்சுக்கிட்டு 70 வருஷமா நீ கலெக்டர் தான். தளபதி ஏன் அந்த தொகுதியை தேர்ந்தெடுத்தார்னா லோயர் மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய அந்த தொகுதியை மிக சிறந்த தொகுதியாக நான் மாற்றி காட்டுறேன்னு சொல்லி உறுதிமொழி எடுத்திருக்கிறாரு. அந்த தளபதி அவர்களுக்கு இங்க டி நகர்ல நிப்பாட்டி இருக்கிறாங்க. டி நகர் தொகுதியில அண்ணனை நீங்கள் வெற்றி பெற செய்து மாபெரும் வெற்றி பெற செய்து தளபதியோட எப்பயுமே இருக்கிற மாதிரி கோட்டைக்கு கூடவே அனுப்புங்க. உங்கள் தொகுதியில பெண்கள் மீது கை வைக்கிறது, சாராயம் குடிச்சு அழிச்சாட்டி பண்றது, பொறுக்கி பைய சேட்டை பண்றது, மாமூல் வாங்குறது, வசூல் பண்றதுன்னு இந்த திமுக அதிமுக மாறி அராஜகம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒட்டுமொத்தத்துக்கு முடிவு எழுதுவார். ஏன்னா அவர் பின்னாடி நிக்கிறது தளபதியும் இளைஞர்களும். இவங்களை மிஞ்சி உன்னால ஒரு கெண்டகால் மயிரை கூட கொடுக்க முடியாது. நமது சின்னம் நமது வேட்பாளர். நன்றி, வணக்கம். அடுத்த